विभाषा दिक्तमासे बहुवीरौ सर्वनाम्नः स्यात् वस्तुस्य भवतु व्याडाभावः आपन्तात् सर्वनाम्नः इतः स्यात् आपस्य गत्वः आपन्तमान सर्वनामवैकाटिकम् इतः निप्रत्ययங்கள் परमार्गते அந்த சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி அர்த்தங்கள்ல ஸ்யாடாகமானது வருது ஆபஸ்ய கட்வன ஆப்பந்த ஆப்பிரத்தியமாக இருக்கிறத தீபத்தின் ஆகுது பிரசவம் வந்துச்சு அப்ப சர்வா சப்தம் ஏன் பிரச்சனை நகார இட்டு ஏன் சர்வா ஏன் அப்படின்னு சர்வ சப்தம் ஆபந்தமா இருக்கு ஏன் இட்டா இருக்கு அப்போ அந்த ஸ்யாடாகமானது அந்த நீ போட்டுங்க அப்போ சர்வா ஏ அப்படின்னு ஆடுது அப்போ சர்வா சப்தத்துல இருக்க ஆபந்தத்துக்கு ரசமும் இருக்கு ஒரே சொல்றதுனால அப்போ சர்வ ஏன் ஆச்சு விருத்தி வந்து சர்வத்தே பார்த்து அதே மாதிரி சர்வத்தியாக சப்தமில்ல சத்திர சர்வத்தியாக அதே மாதிரிதான் சர்வாசாம் சுதாகமம் வந்து சர்வாசாம் சர்வத்தியாம் நேக ஆம்சியா ஆமாதில வந்து தியாக வந்து சர்வாசாம் அப்படின்னு பார்த்தோம் வேடம் ரமாசத்துவம் இந்த இடத்தோட இதெல்லாம் ரமாசத்துவம் எப்படியோ அப்படிதான் விஸ்வாதியா சர்வாதி அர்த்தப்பட்ட விஸ்வாதி சப்தங்களும் இந்த 4 இடத்துல பேதங்கள் 5 இடத்துல மீது எல்லா இடத்துலையும் ரமா சப்தத்தை பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அடுத்த சூத்திரம் விபாஷா திக்தமாசே பகூரீகோ சிரவண சூத்திரம் இருக்கு அதோட விசாரமா மேல போறது திக்தமாசே திக் சப்தம் சமாசம் அடையும் பொழுது திக்கு திசைகள் சமாசம் அடையும் பொழுது பௌரி சமாசத்துல விகல்பன சர்வநாம சம்ஞானது சர்வநாமதா வா சர்வநாமத்துல சர்வநாம சம்ஞா வா விகல்பேன பவதி திக்தமாச திக் சப்தம் சமாசம் அடையும் பொழுது பௌரி சமாசத்துல மாத்திரம் இதேன பௌரி சமாசத்துல சர்வநாம சம்ஞா நிஷேதம் பண்ணியிருக்காரு என்ன பேரை பார்த்துருக்கோம் நபௌரீகோ பகௌரீகோ சர்வநாம சம்ஞா நபவதி பகௌரீக சப்தம் சமாசமா இருந்தா சர்வநாம சம்ஞா கிடையாது பார்த்துருக்கோம் அதனாலே வச்சுக்கலாம். இன்னொன்று சம்யோக சர்ஜனி பூதா சர்வாதேக வார்த்திகம் சம்யாவா இருந்தாலும் உபசர்ஜனம் விசேஷமா இருந்தாலும் சர்வநாம சம்ஞா கிடையாது. அப்போ இது வந்து உத்தர பூர்வான சப்தம் விசேஷ சப்தம் கவுன சப்தம் முக்கிய சப்தம் கவுன சப்தம் இப்ப கவுனமா வச்சிருந்தாலும் சர்வநாம வராது சர்வநாமே இந்த சூத்திரம் வச்சுக்கிறேன் இல்ல பகுதி சமாசத்துல சர்வநாம நிஷேதம் பண்ணியிருக்கேன் பகுதிகோ சூத்திரத்தால சர்வநாம சப்தியை கிடையாது சொல்லியிருக்கேன் அந்த இல்லாத சர்வநாம சப்தியை இந்த சூத்திரத்தால விதிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டு நாள் 2 வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். சர்வநாமதா சர்வநாமதா விகல்பன விதிக்கிறேன்னு வராத சர்வநாம சப்தியை இந்த சூத்திரத்தால விகல்பன விதிக்கிறேன். திக் சமாசம்னா என்ன அடியன்? திக் சமாசம்னா என்னது? திசைகள் அது அந்த திக் சப்தமானது சமாசம் அடையும். அதாவது திக்கு அர்த்தமுள்ள திசைகள் சம்பந்தமான அர்த்தமுள்ள சப்தங்கள் உபயோகிக்கும் போதா? இப்ப உத்தர சப்தம் திக்க குறிக்கிறது, பூர்வ சப்தமும் திக்க குறிக்கும். உத்தரனா வடக்கு, பூர்வனா கிழக்கு. இப்ப ரெண்டு சப்தமும் திசைகள் குறிக்கிறார். ரெண்டு சப்தம் சமாசம் அடையாது. இப்ப திக் சமாசம் ஆயிடுது. ரெண்டு சப்தமே திக்க குறிக்கிற சப்தங்கள் சமாசம் அடையாது திக் சமாசம். இப்ப இந்த பூர்வோத்தர திக்கு அந்த மாதிரி உத்தர திசைக்கும் வடக்குக்கும் வடமேற்கு சொல்றேன் வடகிழக்கு வடமேற்கு சொல்றேன் ரெண்டு பூர்வ திசைக்கும் வடக்கு திசைக்கும் நடுவில் இருக்கிறது. இப்ப ஈசானம்னு சொன்னோம்னு வச்சுக்கோ, அதுக்கு ஈசானம் சொன்னாலும் வடகிழக்கு தான் குறிக்கும். ஆனா அங்க சமாசம் ஆகல. அது
நேற்று இது ரெண்டும் சேர்த்து நடுவில் இருக்க அந்த இடத்த குறிக்கிறது. உத்தர திசைக்கும் ஃபுல்லாமே அந்த இடம் பூராமே. ஓஹோ ஓஹோ. கிழக்குல ஆரம்பிச்சு வடக்கு திசைக்கும் நடுவில் இருக்க அந்த கேப்புக்கு உத்தரபூர்வா. ஈசானம்னு எடுத்துக்கிட்டாங்க. ஈசானம்னு சொன்னாங்க. ஆனா அங்க வந்து சமாசம் இல்ல. சொல்ல போறோம். ஆனா இது உத்தரபூர்வான்னு சொல்லலாம். ஈசானம் மொத்தம் ஈசானம் ஒரு சொல்ற மாதிரி தெரியல. ஈசானம் சொல்லிப்போம். ரெண்டு திசைக்கும் நடுவில் இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த ஸ்பேஸுக்கு எல்லாமே இங்கே வடக்கு கிழக்கு வரைக்கும் எங்க இருக்குது எங்க நடந்தாம்பா அப்படின்னு சொல்லிச்சு. ஈசானே அந்த தான் சொல்லாம ஃபுல்லாவே அடுத்த வருஷம் உள்ள முடிக்கிறது உத்தரபூர்வா அந்தரான கேப். இப்ப பிரதீச்சி உதீச்சி அந்த மாதிரி சொல்றேன், அதெல்லாம் கூட எடுத்துக்கலாம். பிரதீச்சி திக்கு உதீச்சி உதயச்சினா அது பிரதிச்சி மாத்திரம் தான். இது வந்து ரெண்டு நடுவே கேப். இந்த உத்தரபூர்வான்றது கிழக்கு திசையில ஆரம்பிச்சு வடக்கு திசைக்குள்ள நிற்கிற அந்த உள்ள இடத்துக்கே உத்தரபூர்வான்னு. சத்தமே திக்கன் புரிகிற சத்தம். சமாசம் அடையுது. பகுதி சமாசமா வருது. பகுதியா வருது. ஓகே. அப்படி வரும்போது அது வரும்போது சரவணாம சமயம் உண்டா கேட்ட கிடையாது. ஏன்னா பொதுவாகவே நபௌதிகோ சுத்தத்தினால சரவணாம விஷயம் பண்ணிருக்கு. பகுதி சமாசம் வந்தா சரவணாமா கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். சுத்தத்தை சமாச வார்த்தையா சரி பார்ப்போம். சரி சரி. நான் பகுதிகோன்னு சொல்லிருக்காரா சரவணாம வார்த்தை பார்த்தோம். சொத்த பித்துக்கா பத்திர பித்துக்காலாம் ரொம்ப பார்த்துருக்கோம். பகவான் பிதா எஸ்ஏ சொத்த பித்துக்கா அப்படின்னு யாராச்சும் சமாசம் பண்ண ஆரம்பிக்கிட்டவே கிடையாது. சரவணாம விஷயம் அது சொல்லி இருக்கு. அது வந்து என்ன பரவாயில்ல. நபௌரீகோ சூத்திரத்தினா என்ன பண்ண பகௌரீகோ சமாசம் சரவணாம சமயா கிடையாதுன்னு நிஷேதம் பண்ணிருக்காரு சூத்திரத்தினால. அப்போ இது பகௌரி சமாசமா இருக்கிறதுனால சரவணாம சமய வார்த்தை சக்தியானது கிடையாது. ஓகேவா? அந்த வர சரவணாம இந்த சூத்திரம் நியம சூத்திரம். பகௌரி சமாசம் வந்தா உண்டு. எப்போ திக்த மாசமா இருக்கும்போது. ஆனா விபாஷன் வேற போட்டிருக்காரு. அது விகல்பன அப்படின்னு எடுத்துக்கலாம். விகல்பன அதையும் விகல்பன வருது. விகல்பன வருது. அது விதிக்கிறது திக்த மாசமாக விதிக்கிறேன். அதை விதிக்கிறது விகல்பன விதிக்கிறேன். சரி சரி. கூட ஒண்ணு உதயக்க பண்ணிருக்கா. இந்த சம்யோபசஞ்சனி பூதா சர்வாதயான்னு இந்த சர்வநாம சம்யா சம்யா சர்வா சர்வோ சர்வே சர்வஸ்மை உண்டு. சர்வாயின்னு ரூபம் உண்டு. எப்போனா ஒருத்தனை பேரு சர்வான்னு வச்சுக்கோங்க. அப்போ அவனுக்கு குடிர் சொல்லச்சு சர்வாயி தேகியா சர்வஸ்மை தேகி சொல்லக்கூடாது. அவன் சர்வாய் ஒரு பேரா சொல்றதுனால சர்வாய தேகி. இப்ப அதிசர்வ சர்வத்தை மிஞ்சியவன் ஒருத்தன். அப்ப அதிசர்வாய தேகி தான். அது சர்வஸ்மை தேகி சொல்லக்கூடாது அங்கே. ஏன்னா அதிசர்வன் விசேஷ அத்த மிஞ்சியவன் எவன் அவன். அப்போ இது சர்வசம விசேஷமா போயிடுச்சு. விசேஷமா இருக்கிறது பேரா இருக்கிறது சரவண கிடையாது. அது வார்த்தைக்கு வந்து இருக்கு. சம்யா உபசர்ஜனி பூதா சர்வாதயா. அதே மாதிரி வச்சுக்கிட்டு உத்தரபூர்வ திசைக்குடைய அந்தராலம் சொல்லச்சு. இந்த உத்தர திசையும் குடிக்கல பூர்வ திசையும் குடிக்கல. அது அந்தராலத்தை குடிக்க போறது. பூர்வ சப்தத்தை விசேஷமா போயிடுச்சு. கௌனமா போயிடுச்சு. அப்ப கௌனமா போயிடுனாலையும் சரவணா சம்யா நிஷேதம். அப்ப அதுவும் இல்லை. இந்த ரெண்டு பிரகாரம் பகுதி சமாசத்தினால சரவண வரத்துக்கு பிரசக்தி இல்ல. கௌனமா இருக்கிறதுனால வரத்துக்கு பிரசக்தி இல்ல. அது வராது சரவணா சமயம் இந்த சூத்திரத்தினால விதிக்கிறேன். இப்போ நம்ம சந்தியாவந்தனத்துல எல்லாம் வந்து பশ্চিம திக்குன்னு சொல்றது இல்ல, பிரதீச்சி திக்குன்னு தான் சொல்றோம். பிரதீச்சி அந்த மாதிரி உதீச்சி அதுக்கும் அந்த இடத்துக்கும் உபயோகப்படுத்திக்கலாமோ. பশ্চিமன்னு சொல்றதுக்கு பதிலா பிரதீச்சின்னு சொல்றோம். பிரதீச்சி உதீச்சின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப உதீச்சி பிரதீச்சி உதி பிரதீச்சின்னு சொல்றோம்னு வச்சுக்கோ. அத மாதிரி அப்ப சர்வநாம அங்கே இதுக்கு அதுக்கு நம்ம அப்படி சொல்ல பிரசக்தியே நம்ம அதை
கிழக்கு மேற்கு தந்துக்கான சொல்றோம். ரெண்டு ஸ்டேட் சொல்ல போறது இல்லையா? ஓ அப்படி சொல்றேன். திசை நமஹ தட்சிண திசை நமஹ பக்கத்துல இருக்கணும். தட்சிண பிரதீச்சின்னு சொல்லலாம். இல்ல தட்சிண பிரதீச்சி நீங்க பண்ணினா அப்படி பண்றது இல்லைன்ற பூர்வ சொன்ன தப்பு கிடையாது. நம்ம சமாசத்துல காசி திசை நமஹ தட்சிணா நமஹ ஒரே சேர்ந்து நமஹ சொல்ல முடியாது. பிரதீச்சை திசை நமஹன்னு சொல்றோம். பிரதீச்சைன்னு சொல்றோம். ரெண்டுக்கும் சேர்த்து சொன்னீங்கன்னா காசி நமஹ கிடையாது, தட்சிணா ரெண்டு நடுவில் இருக்கிறது நமஹ வரும். ரெண்டுக்கு நடுப்புற மரணம் இருக்கணும். ரெண்டுக்கு நடுப்பு அந்தராளமா இருக்கணும். ஓ சரி சரி சரி. அது இம்பார்ட்டன்ட். வராது அர்த்தம். அர்த்தம் கிடைக்கும். புரியுது புரியுது. தனித்தனியா விஞ்சிருக்கனால புரியுது புரியுது. இல்ல என்னோட சந்தேகம் அது இல்ல அடியேன். இப்போ உத்தரபூர்வான்னு சொல்றோம் இல்லையோ, அப்புறம் உத்தரோதீச்சின்னு சொல்லலாமா? சொல்லலாம் இல்லையா? ஏன்னா உதீச்சிங்கிற சப்தமும் யூஸ் பண்ணலாமான்னு கேட்கறேன். என்னோட இது என்னன்னா பூர்வாங்கிற சப்தத்துக்கு உதீச்சி திசை நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு கேட்கறேன். இப்போ உதீச்சி பண்ணீங்கன்னா பூர்வ சப்தம் சர்வாதிகத்துல இருக்கு. ஓ சரி சரி சரி. ஓ இது இருக்கா? இப்போ வரையில ஓ உதிச்சாங்க மாட்டாது. சரி இப்ப கிளியர் அடியா கிளியர் புரியுது. பூர்வ பர அவர தட்சிண அதெல்லாம் இருக்கு. எந்த சப்தம் இருக்கோ அதுல பூர்வ சப்தம் அவர தட்சிண சப்தம் இருக்கு. அதெல்லாம் வந்தா உங்களுக்கு அது எலிஜிபிள். அதான் அந்த கணத்துல இருக்கணும். அந்த சர்வநாம கணத்துல இருக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். கணத்துல இருக்கணும். சரி அடியா புரியுது பட்டம். அப்போ அது ரெண்டுக்கு வராதனால இந்த சூத்திர சர்வநாம விதிக்கிறது. அப்புறம் உத்தர பூர்வா சப்தம் நிய பிரத்யம். பகுதி சமாசம் விட்ட மாதம் பகுதி சமாசம் இருக்கிறதுனால அதை அந்த போன சூத்திரத்தை நித்த அனுவர்த்திக்கணும். சர்வநாமனா நித்தி கிரஸ்வச்ச சொல்றதுனால நிற்பத்தியே இருக்கிற இடத்துல சர்வநாம சன்யா நித்தா இருக்கிறதுனால இது சர்வநாம சன்யா ஒன்று விகல்பன வரப்போகுது. வந்ததுன்னா அப்போ நிற்கிறது சர்வநாம வரும். இந்த இதுக்கு கிரஸ்வம் வந்துடும். ஆபத்தை கிரஸ்வமும் வந்துடும். உத்தர பூர்வ அப்புறம் ஐ வந்து உத்தர பூர்வ விருத்தி வந்து உத்தர பூர்வா சப்தம் நே பிரத்யம். இந்த நிற்பத்தியம் பரமா இருக்கிறது இந்த சர்வநாம சன்யா விகல்பன இருக்கிறேன். சர்வநாம சன்யா வருது. சர்வநாமம் வந்ததுனால இது என்ன காரியம்னா நே சர்வநாம சாத் கிரஸ்வஸ்த சர்வநாம சாத் கிரஸ்வஸ்த சூத்திரத்தினால நே பிரத்யம் பரமா இருக்கிறது சர்வநாமால சாத் ஆகம் வருது. ஆபத்த கிரஸ்வா ஆப கிரஸ்வமும் வருது ஒரே சூத்திரத்தினால. அப்போ உத்தர பூர்வான்றது உத்தர பூர்வ அப்படின்னு ஆகுது. சாத் வந்து சித்தான ஆகமா இருக்கிறதுனால அது ஏக்கு ஒதுக்கிறதுனால ஏக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கும். இப்போ சியா ஏ அப்படின்னு இருக்கும். உத்தர பூர்வ சியா ஏன்னு இருக்கிறது இந்த ஆகும் ஏக்கும் சேர்த்து விருத்தி வந்துடும். ஐ வந்துடும். அப்புறம் உத்தர பூர்வ ஏ அப்படின்னு இருக்கும். ஓகேவாலே இது வந்து இப்போ சதுர்த்தி விபக்திக்கு வரைச்சே எடுத்துக்கணுமா இல்ல இதை பிராதிபதிகமா ட்ரீட் பண்ணிட்டு இப்போ உத்தரப்பூர்வம் இப்ப என்ன இந்த சர்வநாம சம்யா விதிக்கிறதுனால இங்க காரியங்களை ஸ்ரீபிரத்தியத்துல 5 இடத்துல வச்சிருக்கேன். நம்ம கீழே பார்த்தோம் போன நேற்று பார்த்ததுல சர்வநாமனா சார் ஆபந்தா சர்வநாமனா ஓகே ஓகே அது ஆரம்பிக்கிறது
சதுர்த்தில இருந்தா நீட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க எனக்கு இதெல்லாம் சமாசத்தை வச்சுதான். சமாசத்தை பிரச்சனையே கிடையாது. அந்த பிரச்சனையே கிடையாது. இதுதான் விஷயம். அப்போ சர்வத்யே அது வராபட்டத்துல சமாசாத்தை வந்து சமாயை மாதிரி இங்க இயங் ஓவங் ஸ்தானம்னா அந்த நித்திய பிரத்யேகத்தை சொல்றாரா? இயங் ஓவ் ஸ்தானோ ஸ்திரீ சப்த பின்னோ நித்திய ஸ்திரீலிங்காத்து லிங்கா விதூத்தோ அந்த கீழே எழுதியிருக்காரு அவர். நித்திய அர்த்தத்தை போலையா இல்லைங்க? முடியலையா? ஓ விபாஷா சப்தமே முடியல. சரி சரி, சாரி அடியா, சாரி சாரி. ரமாசத்தவத்து. அப்புறம் இதே மாதிரிதான் சதுர்த்தி பஞ்சமி ஏகவச்சனம் உத்தரபூர்வஸ்யாக உத்தரபூர்வாயாக பூர்வஸ்யாக சம்யா வந்தா கரெக்ட். பஞ்சமிக்கும் ஒரே மாதிரிதான். அப்புறம் இதுல வந்து சஷ்டி பகவச்சனத்துல உத்தரபூர்வஸ்யா உத்தரபூர்வாசா உத்தரபூர்வானா சுதாகமம் வரும். அங்க ஆம் பத்தி பார்த்தா மாதிரி இப்போ சர்வநாமனாக தன்மை வந்ததுனால இங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காரியம் வந்து ஆம சர்வநாமனாக சுதாகமம் வந்துடும். தக்காளி சுகாரி போயிட்டா சரியா தெரியல அடியன். உத்தரபூர்வா நாமா நாம் நாம் இப்ப கிளியரா இருக்கு. உத்தரபூர்வஸ்யா உத்தரபூர்வாயா அப்தமில அப்ப ஈக்கு ஆமந்திரம் அப்ப இது அதே மாதிரி அப்போ இது எல்லாத்தையுமே அவர் வந்து ஸ்ரீலிங்கமா தான் ட்ரீட் பண்றாரு. ஏன்னா நம்ம இப்ப அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஸ்ரீலிங்கம் தான் பார்த்துட்டு இருக்கோம். சரி பூர்வஸ்மாத் அப்படி வரணும். புரியுது. இப்ப இன்னொரு சந்தேகம் அடியன். இப்ப இதே பூர்வ உத்தரான்னு வச்சேன்னாக்கா, நான் சமாசம் பண்ணி பூர்வ உத்தரான்னு வச்சேன்னாக்கா, உத்தர பூர்வாங்கிறதுக்கு பதிலா
ஓ எதை முதல் பதமா போடணும் எதை ரெண்டாவது பதமா இருக்கணும் சமாசத்துல ஒரு விதி இருக்கோ? அல்பாஸ்கரன் பூர்வம் ஒண்ணு இருக்கு. எது அல்பாஸ்கரமா இருக்கோ அது பூர்வம் சில இருக்கு. இப்போ பூர்வம் ஒண்ணு இருக்கு. ஓ சரி 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 அடியா. அப்ப சமாசம் வரும்போது அதை பார்த்துப்போம் நம்ம. சரி சரி. சமாச பிரதமான சமாச உபசர்ஜனம் எது பிரதம பட்சத்துல இருக்கோ அது உபசர்ஜனம் பூர்வம் வரணும். சமீபம் கும்பம் சொல்றோம்ல. சமீப அர்த்தத்துல உபசத்தை யூஸ் பண்றோம். உபசமீபம் இருக்கு. சமீப உபன் இல்ல உபசமீபம் உபகும்பம் வந்துடும். ஏன்னா சூத்திரத்துல எது பிரதம விபக்தியா இருக்கோ அந்த பிரதம விபக்தி உதாரணத்து எதுவோ அது முதல்ல வரும். உபசர்ஜனம் பூர்வம் உபசர்ஜன்ய பிரதமா சமாச பிரதமா நிர்திஷ்ட சமாச உபசர்ஜனம் சமாசன சமாசத்துல சமாசூத்திரே நிர்திஷ்டமா இருக்கோ அது உபசர்ஜனம் பேரு. எது இருக்கோ அது நடக்கிறது முதல்ல போடணும். இதா இருக்கு ஓ பிரதமா நிர்திஷ்டம் சமாச உபசர்ஜனம் அதை வச்சு இருக்கு. அல்பாஸ்கரம் ஒண்ணு இருக்கு, பூர்வம் ஒண்ணு இருக்கு. ரெண்டு இருக்கு பார்த்து பண்ணிக்கணும். அப்ப அக்ஷரங்களை வச்சு இல்ல. ஏன்னா அக்ஷரங்களை வச்சு பார்த்தோம்னாக்கா பூர்வ உத்தரம் ரெண்டு எடுத்தோம்னா உத்தரக்கு தான் அக்ஷரம் பூர்வம் தான் முதல்ல வரணும். அக்ஷரம் கம்மியா இருக்கிறது பூர்வ தான். இப்ப அதான் அல்பாஸ்கரம் அதுல ஏன்னா இப்ப இங்க என்ன வச்சிருப்போம் இந்த சூத்திரம் உபசர்ஜனம்னால சூத்திரத்துக்கு மேல பிரகாரம் பார்த்தா இந்த புத்த சப்தமானது பிரதமா சொல்லக்கூடிய சப்தமானது பிரதமா வந்துருக்கணும். அப்படி போயிடும். புரியுது 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 புரியுது. சொல்லுங்க. டிஎஸ்ஏசி ஸ்வா சர்வநாம சம்யா. சொல்லிருக்கேன் விபாஷா வச்சிருக்கேன். அதான் இங்கேயும் பிரத்யமா இருந்தா விகல்பன சர்வசம்யாவுக்கு வருது. இந்த இடத்துல தீங்கிறது பிரத்யமாடியா தீயங்கிறது பிரத்யமாடி? தீயங்கிறது ஒரு பிரத்யம். அது ஸ்ரீலிங்கம். ஓ அந்த மாதிரி வருது. அத சங்கியாவை வச்சு வருது. சங்கியாவில வச்சு வருது. பிரதமா ஸ்ரீலிங்கத்தை தீய பிரத்யம் வரும். தித்தியா சத்தியா அங்கேயும் வந்து ஸ்ரீலிங்கத்தை தீய பிரத்யம் வச்சா அப்போ சர்வசம்யா விகல்பம். ஓ ஓ ஓகே ஓகே. அப்போ தித்தியத்தை அங்கே பிரத்யபரமாக சர்வநாமம் வந்து அங்க விகல்பம் வரும். ஓகே. அப்போ தித்தியாயை एवं तृतीया இது ஏற்கனவே பார்த்துட்டோம். அம்பார்த்தேதி ஹ்ரஸ்வஹ. ஆமா சம்புத்தோ அங்க சொல்லி கொடுத்துரு ஏற்கனவே. அவங்க வந்து அடி நீங்க இங்க வந்து இன்னொரு ஒரு சின்ன அடி என்ன, இப்ப நம்ம சூத்திரம் பாக்குறது வந்து விபாஷா திக் சமாசே பகுவரீக அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம அதை பாக்குறச்ச இப்ப இந்த தித்தியஸ்யை தித்தியாயை அக்கா அம்பா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையே. ஏன்னா அதெல்லாம் திக் சமாசமோ பகுவரீகி அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இருக்கு இல்லையா?
தீயசேதி வா தீயசேதி வா சர்வநாம சம்யாங்கிறது வார்த்திகம் அது. வாக்கியம். ஓ அப்படி அடியன், சரி அடியன். தீயசேதி வா சர்வநாம. அப்ப அந்த வார்த்திகத்துக்கு இப்போ இன்னும் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டே வராரு இப்போ. அப்ப சர்வநாம சம்யா மேல இதுக்கு சொல்லிட்டேன் கூட. சரி அடியா, சரி சாதாரண சொல்லிட்டு அது அடுத்தது வச்சு மாசத்துக்கு இல்ல அதை வச்சு சொல்லிட்டு அது தீயத்துக்கும் சர்வநாம இங்க விகல்பனை வச்சிருக்கு சொல்லிட்டு அந்த இதை முடிச்சிட்டேன். ஓ சரி. இப்ப ஜரா சொல்லுங்க அடியன். ஜரா ஜரா விகல்ப ஒன்றும் கிடையாது. ஜரா அப்படியே தான். ஜரசோ தான் மாதிரி. ஆக ஜரசாபிதம் வந்தா ஜரசு ஜரசு பிளஸ் சௌ ஜரசௌ. இப்ப ஜராங்கிறது வந்து ஒரு ஸ்ரீலிங்க சப்தமாடியன். அப்ப அப்ப சீதா சீதைங்கிற மாதிரி ஜரோஸ் ஜரேன்னு வரதா? ஜரே ஈ வந்து ரெண்டும் இருக்கு. ரெண்டும் இருக்கு. ஜரசவுன்னு இன்னொரு ரூபமும் இருக்கு. ஜரசோ ரூபம் இருக்கு, ஜரேன்னு ஒரு ரூபம். ஜரா ஜரசோ ஜரசஹ ஜராஹ ரமாஹ ஜரசஹ ஜரசக சப்த ஜராஹன்றது ரமா சப்தவத்து. ஜரா ஜரசம்ன்றது ஜரசக சப்த ஜரசு அம்மு ஜரசம். ஜரான்றது ரமா மாதிரி. ரமா மாதிரி. ஜரசௌ ஜரே ஜரசஹ ஜரா ஜரசா ஜரசா ஜரயா ஜரசா ஜரசு கஸ்தா டாப் ஜரசு பிளஸ் ஜரசா புரியுது. ஜரசு பிளஸ் ஜரசா अब जरसे जराये जरसे जरसे प्लस ஞே சதுர்த்தியில இருக்கும். ஜராயை ரமாயை மாதிரி ரமாயை மாதிரி அச்செல்லாம் ரெண்டு ரூபம். ஜரசஹ ஜராயா ரமாயாக மாதிரி ஜரசங்க ஜரசு பஞ்சமில நெத்தியில அசு ஜரசு 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 உத்தர சப்தம் ஜரசா ஜரசா. அப்ப எல்லா இடத்துலயுமே ரெண்டு ரூபம் வந்துட்டே இருக்கும். ஒண்ணு ரமா மாதிரி, ஒண்ணு ஜரசு மாதிரி. அச்செழுத்து வர எடுத்த வண்டி அச்செழுத்து தான் வர போறது. அல்லெழுத்து தான் அப்படியே சதா எடுப்பது. அப்படியே எடுப்பது. ரெண்டுக்கான ஒரே அர்த்தம் தான் இல்லையா? ஜரசுன்னு சொன்னாலும் ஜரான்னு சொன்னாலும் அந்த வார்த்தை விருத்தா அந்த அர்த்தம் ஒரே அர்த்தம் தான். அர்த்தம் சரி. ஜரசஹ ஜராயாஹ ஜராபியாம் ஜராபியஹ ஜரசஹ ஜராயாஹ ஜரசோஹ ஜரயோஹ ரமயோஹ ரமயோஹ அப்யானா ஜரசாம் ஜரானா ஜரானம். ஜரசி ஜராயா ஜரசி ஜரசி நீல ஜரசி ஜராயா ஆமாத ஏன் ஆம் வந்தா
அந்த யாரெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து ஜராயா ரமாயா மாதிரி ஜரதி ஜராயா. ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. சரியாயிடுச்சு. ஜனசோகோ ஜரைகோ ஜராசு அங்க ஒண்ணு பேரம் கிடையாது. அதான் இத்தியாதி. அதாவது வந்து ரமாவத்து. இப்ப அச்ச வச்சா ரூப பேதங்கள் பண்ணோம். ஆல்வி பக்திலாம் கர்மா இருக்கும்போது ரமா சப்தம் எப்படியோ அப்படிதான் ரமாபியா ரமாபியா அதே மாதிரி ஜரேபியா ஜராபியா அப்படின்னு ரூப பேதமானது கிடையாது. அதான் வந்துருக்கு அதாவது ரமாவத்து அப்படின்னு ரூபம். ஓகே அடியன் ஓகே அடியன் ஓகே அடியன் மேல போலாம். கோபா விஸ்வகோபா விஸ்வபாவத்து விஸ்வபாவத்து கோபா விஸ்வாசம் கோபாகன்னா கோபாலிகான்னு அர்த்தம் ஆடியன் கீழே போட்டிருக்காரு. ஃபுட் நோட்ல கோபாலிகான்னு போட்டு விட்டுருக்காரு. கோபாலனுக்கு கோபாலிகா நம்ம எப்படி சொல்றோமோ அது மாதிரி. கோபாலனா புருஷன் சொல்றது, கோபாலிகானா பெண் கோபாலு. கோபாகனாக்கா இங்க கோபாகனா புல்லிங்கம். கோபாகனா மாடு மேய்க்கிறவள். ஓகே இடைச்சி விஸ்வபாவத்து. ஆனா இங்க விஸ்வபாவத்துன்னு போட்டுட்டாரு. அப்ப விஸ்வபா வந்து விஸ்வபா சப்தமே வந்து புல்லிங்க சப்தமாச்சே இல்லையா? ரூபங்கள் எல்லாம் சப்தங்கள் இப்ப சப்தங்கள் எல்லாம் புள்ளிங்க சப்தம் போட்டுட்டு மாறும் வரும். எங்கெங்க பேதம் இருக்கோ அங்கதான் இப்ப சப்தம் இதெல்லாம் அதே மாதிரி சர்வசப்தம் கூட சர்வசப்தம் ரூபம் எங்கெங்க மாறு ரூபம் இருக்கோ அந்த மாதிரி சூத்திரங்கள் மாற போறது. சில காமசூத்திரம் எல்லாருக்கும் வந்துருக்கும். அந்த சூத்திரம் வரக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அச்சாத்திரம் இக்கோயின சூத்திரம் இங்க வந்து சந்தியா விருத்தி சந்தியா வந்து விருத்தி சந்தியா வருது. பேதங்கள் தீர்க்கிறதுக்கு பேதங்கள் என்ன வந்து அந்த இடத்துல சொல்ல போறேன். எக்ஸ்ட்ரா தனியா போகும். ஏன்னா அங்க சர்வசிய சர்வஸ்மை சொல்லிட்டு அதனால இங்க மாநில சர்வசியே வருது. அதான் தியாதேசம் இருக்கு. இதெல்லாம் அப்படிதான். அந்த சர்வஸ்மை ஆதேசமா போயிட்டு அவ்வளவுதான். அதாவது எங்கெங்க வேதங்கள் இருக்கோ அங்க வேதங்கள் மாறும். இதெல்லாம் அப்படியே காரணம். பார்க்கலாம். இந்த சூத்திரத்தை முடிச்சிடலாம். மத்திஹி மத்தியா ரெண்டு இருக்கு. அது எந்த பிரத்தியம் போடுறதுனால வருது அடியன் அந்த மத்திங்கிறது அந்த பிராதிபதிகம்? பரவாயில்ல நான் பார்க்கலாம். சரி நீங்க அடுத்த சாப்டம் இது மத்தி முடிச்சிருவோம். மத்திஹி மத்தியா மத்திய சத்தம் அரிசத்தம் தான் சொல்ல போறேன்.
அதுக்கு அஸ்திரியா சொல்லிட்டு ஆமோனாத்திரியால லாபம் வரணும். ஆனா ஆமோனா அஸ்திரியா அப்படி பின்ன சப்தத்துல லாபம் வரல. என் வந்து மத்தியான ரூபம் பின்னோனா இங்க அதனால இங்க லாபம் வரல. தீர்க்கமா இருக்கிறதுனால மத்திஹின் போட்டிருக்காரு. அது எதுக்கு போட்டிருக்காரு? மத்திஹின் தியோச்சனமா பகவச்சனமா? தித்தியா பக்தி பகவச்சனமா? ஏகவச்சனம். மத்திஹி மத்தி மத்தையா இல்ல, இங்க எழுதியிருக்கிறது மத்தீஹி மத்தியான ரெண்டு போட்டிருக்காரு. மத்தீஹின்னு தீர்க்கமா போட்டிருக்காரு. கோபாகா விஸ்வபாவத்து, அதுக்கப்புறமா மத்தீஹி மத்தியா அப்படின்னு போட்டிருக்காரு. அதுக்கு ஃபுட் நோட் வந்து மத்தி சப்தோ புத்தி பரியாயன்னு போட்டு வச்சிருக்காரு. மத்தீஹின்னு போட்டிருக்காரு. மத்தினா புத்தின்னு அர்த்தம். ஓ மத்தீஹின்னு போட்டிருக்காரு. சரி. ஏன்னா சகாலத்துக்கு வரல. அதனால என்ன ஆயிடுச்சு, விசர்க விருத்த விசர்க்கம் வந்து மத்தியகி ரூபாய் கவர்னிக்க வந்து இது வந்து ஆகும். தத்வாசோன பும்சினால நகாரம் வரணும். ஆனா புள்ளிங்கமா புள்ளிங்கத்துல தான் சொல்லிருங்க அர்த்தம். புள்ளிங்கம் வர தத்வாசோனம் வராது. அப்ப விருத்த விசர்க்கம் வந்து மத்திய சரி. டைம் ஆயிடுச்சு.